சக்திவேல் அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, வேலுவும் சக்தியும் காரில் போயிட்டுருக்கும்போது, அவங்கள வந்து மோதுற மாரி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லாரி வந்து வரும். "நீ தான் வந்து எங்கள வண்டி விட்டு மோதுன ஆளு தானே?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள புடிச்சிட்டு, அவன் ஃபோன வாங்கி பார்க்குறப்ப, தென்னரசோட நம்பர் வந்து கடைசியா கால் பண்ண மாரி இருக்கும். தென்னரசு சொல்லி தான், "நீ இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்கியா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "அப்படிலாம் இல்லைன்னு" சொல்லிட்டு அந்த டிரைவரும் சொல்லிருவாங்க. உடனே சக்திய கூட்டிட்டு வேலு வந்து தென்னரசு வீட்டுக்கு போயிட்டு, அங்க போயிட்டு, "நான் சக்திய கூட்டிட்டு நேராவே வந்திருக்கேன். இப்போதைக்கு உன்னால முடிஞ்சத பார்த்துக்கோடா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, தென்னரசு வந்து கீழ வந்து மயக்கத்துல கிடப்பாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு எழுப்பி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, தென்னரச ஓங்கி அறைய வந்து வேலு வந்து போவாங்க. ஆனா தென்னரசு "நான் விஷம் குடிச்சுட்டேன்டா" அப்படின்னு சொல்லவும், தென்னரச போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருவாங்க. ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு பார்த்தீங்கன்னா, டாக்டர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இவர் வந்து ரொம்பவே சீரியஸா இருக்காரு. இவர் வந்து நெறையா வந்து பாய்சன் குடிச்சிருக்கனால, இவர வந்து காப்பாத்துறது கொஞ்சம் கஷ்டம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்றாங்க. இதனால குடும்பமே அழுவுறாங்க. தேனு வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்பட்டு அழுவுறாங்க. ஸோ என்ன நடக்க போது? தென்னரசு வந்து திருந்திட்டாங்கன்னு சொல்லிட்டு இதுலேருந்து நல்லாவே தெரியுது. ஆனா தென்னரசு உயிர் வந்து மீட்டு வருவாரா? அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.